ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். Once more. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னன் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருத்தி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னன் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் எடுத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை நன்றி செலுத்த வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருவழுத்தி கண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்னை அழைத்தி. தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம்.
Amen. We have come here to count His blessings. How awesome is that God has given us so many that we can count His blessings, name them one by one, as the old song says, the old English hymn. God is so good. God is so good. In the beginning of the year of 2025, God would have given you many promises. And it may have happened, it may not have happened, or God has told you to wait. But He is a promise-keeping God, and that's what this song says. The God who has given you the promise will never change. So, to keep our energy levels up, the chorus says, "Sonde pogade, ni sonde pogade." I want you to turn to your neighbor, and we'll get some action going, which is, I can hear Abishwa telling Kevin to turn to his neighbor and might talk back. So, turn to your neighbor, please, and you'll have to do like that, which is for Sonde pogade. God is so good, because the first stanza says, "Avar manidan anlave poi solvadille." So men may have given you many promises, your managers, your friends, even your family. Kids, even your parents would have said, "This was going to happen to you. I am going to do this for you." But it may not have happened. But God is not like that. He is not man to lie to you. Amen. How many of us believe that? God is such a good God. So once again, when we sing the chorus, "Sonde pogade, ni sonde pogade," turn to your neighbor and just do that. Like physically turn. We'll try that out. பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உண்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Yes, that is success. I'm happy with that energy. Good. I'm happy to see kids doing it as well. Well done. Okay, so we'll try that once more from beginning. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைப்பவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவ மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவான். வாக்கு பண்ணினவ மாறிடான்,
நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைப்பவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உண்மை அழைப்பவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவ மாறிடா, சத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு சத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். Amen. Let's give a big clap offering to our King of Kings, to our promise keeper. Lord, you are our promise keeper. You are our good, good Father, Lord Jesus. Holy Spirit, we thank you. Lord, we've come to worship you. We've come to sing our thanks to you, Lord. That's what this next song says. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட நன்மைக்காய் நன்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்மைகள் யாவையும் எனக்கு நீத்திடும் நாதனே. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்கு நீத்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் ரிப்பவரே, உனக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே, உனக்கென்றுமே துதியே.
சத்யதேவரின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவரின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னே சுராஜனே. எனக்காய் நீர் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னே சுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். Yes, Lord Jesus. Lord, we are not just singing these songs, Lord. Lord, we mean it. Lord, with all our heart, we are praising you and lifting your name on high, Father. Lord, with everything that we are, Lord, we give you praise. Jesus, for leading us throughout this whole year, Lord, Father. Lord, throughout this whole year, you've been with us. Lord, you have protected us. As you have promised us in Psalms 91, you are with us. Lord Jesus, no amount of thanks is enough. Yes, Father God. The next song just says, there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord. Let's all say this as a prayer. Thank you for everything that you've given. The song says, for all you've given to me, for all the blessings that I cannot even see. So we just count on God for the things we can see. But imagine the things that we cannot see that He's given to us. Those are countless. God, you are so good. Lord Jesus, you are so good. Jesus, you are so good in our life. Lord, and all we want to say is thank you. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm,
I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Let's sing that again. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. We have come to thank you. Lord, we've come to praise you. Lord, we've come to give you glory. Lord, to say thank you for all that you've done in our life. Lord, with a grateful heart we come down. Lord, we bow down before you, King of Kings, Lord of Lords. King of Kings, Lord of Lords. Lord, no amount of thanks, no amount of words is enough to say how thankful and how grateful we are for all that you've done throughout this whole year. Yes, Jesus. Holy Spirit, we just want to bow down. Holy Spirit, we just want to surrender our life. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. Yes, King of Kings. Lord, we just want to thank you. Holy Spirit,
Lord, you are so good. Lord Jesus, we just want to thank you. Lord, we praise you. Jesus, we lift your name. Lord Jesus, you are good. Lord, you are good and your mercy endures forever. Holy Spirit, we thank you. Lord Jesus. This next song is a really old hymn that we all know, that we've been singing from. Well, I've been singing it since my Sunday school, but it means so much. Lord Jesus, you are mine. How many of us can say, Jesus is mine? Jesus is yours, my friend. Jesus is yours, my brother, my sister. He came down for you. As we've just come out of the season of Christmas, we've seen this scene of Jesus being a baby, but Jesus is a king. And that's why we are singing this song. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. Let's all join together. This is my story. This is my song, praising my Savior all the day long. This is my story. This is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my side, angels descending, bring from above echoes of mercy, whispers of love. This is my story. This is my song, praising my Savior all the day long. This is my story. This is my song, praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I and my Savior am happy and blessed, watching and waiting,
looking above, filled with His goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long, praising my Savior all the day long. Yes, Lord. All the day long we are praising you, Jesus. All the day long we live to serve you, King of Kings. King of Kings, Lord of Lords. Praise you, Jesus. Yes, Lord Jesus, we live to serve you. Praise you, Jesus. Yes, Father, we give you glory. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து 2025 வருஷத்தில் ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட். ஆண்டவர் நமக்கு போன வருஷம் ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஸோ யூ ஹேவ் பிளஸ்ட், வி ஆர் ஆனர்ட் அண்ட் வி ஆர் ப்ரெஷியஸ். ரைட். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நம்ம மத்தியில் கொடுத்திருந்தார். ரைட். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காரியங்களை செய்க வருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே. ஆண்டவரோடு கூட இருந்த சீஷருங்க அநேக காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மத்தியில் சொல்கிறதுக்கு முன்பாக, ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ testimony time after the service, and we are going to also have a thank you ma, that's what I'm looking for. Testimony time நம்மளுக்கு 12 o'clock மேலே we are going to have a wishes and then we are going to sing a song. ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை நம்மோடு கூட செய்து கொண்டு வருகிறார். இதனால் வந்த புது நபர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for being with us, and God is going to speak in our midst. So first and foremost thing, I greet all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிதாய் வந்தவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக ஒரு கரங்களை தட்டக்கிடலாம். So this night we are celebrating the new year, and new year makes a new beginning, right? ஆண்டவருடைய காரியங்களில் புது வருடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, புது காரியங்களை நமக்கு மத்தியில் செய்து கொண்டு வருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. So people celebrate New Year. If you turn towards the past, right? I don't know how many millions they spend for celebrating the New Year. If you look into the London, right? London fireworks மாத்திரம் இப்போ எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்கான் தெரியுமா, செலவு பண்ணியிருக்கான் தெரியுமா? Almost 4.5 million pounds they budgeted, and especially the London Greater Authority அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, இந்த வருஷம் almost nearly 4.5 million, nearly 5 million pounds they allocated just for the fireworks. Ticket cost is roughly around 50 to 300 pounds, right? ஆனால் நீங்கள் இந்த நாடில் தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We all came here to celebrate the new year in the Lord's presence. That's a great blessing. I would strongly recommend உங்களை வாழ்த்துங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கையை கொடுங்க. அதுக்காக good that you are here.
say that good that you're here in Lord's present. அநேகர் என்ன பண்ணுவாங்க, just people want to celebrate this new year with a different way. They want to drink, they want to have a fireworks, they want to go for a movie, or they want to do something strange, right? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நான் காணப்படுகிறோம். இது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 165 சங்கீதம் 11 வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், அவர் பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று வேதம் சொல்லுகிறது. He crowns the year with a bounty and abounds with will overflow with his presence. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால நம்மை நிரப்ப விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகும் புஸ்தகம் 24:1 அதில் இட்ஸ் குட் ஃபார் லார்ட் டு பிளஸ் ஹிஸ் பீப்புள் இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால் அது பிரியமாக இருக்குதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்கிறது. அது நீங்கள் விரும்புகளையோ அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான். அமேசிங் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்குதான். எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனமும் காணப்படுது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1:7 James 1:7 it says like this, as we gather together we have to look into the God's promise like this, every good and perfect gift is from above, coming down from the Father of heavens, who does not change like shifting shadows. எப்படி போடப்பட்டிருக்கு தமிழில், நன்மையான எல்லா வரமும் பூர்ணமான எல்லா கிருபையிலும் தேவனிடத்தில் பிதாவினுடைய பர்சனத்திலிருந்து நமக்கு கர்த்தர் கொடுக்குறாராம். புது வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிறது இப்படி தான் காணப்படுது. பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஒரு வருஷத்துலையும் அவர் நம்மை நடத்தி நம்மளை போஷித்து பாதுகாத்து பராமரித்து நடக்கிறது கர்த்தருடைய சித்தம். இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. I just want to look into the key scriptures today. I want to emphasize here to 2 Kings chapter 2 verse 9. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இங்கே இப்படியே சொல்லப்படுகிறது. எடுத்தவர்களுக்கு துரிதமாய் வாசிக்கலாம். Yeah. Yeah, இங்கே பாருங்க, just this is the key verses. If you can look into the scriptures there at the screen, that you can see that, right? இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 2:9. இங்கே இங்கிலீஷில் இப்படி போட்டப்பட்டிருக்கு. And it was when they had crossed over that Elijah said to Elisha, ask, what may I do for you before I am taken away from you? Elisha said, please let a double portion of your spirit be upon me. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். வேதம் சொல்லுகிறது. I want to emphasize today what God has put in my heart. In City on a Hill Church, we are part of Church of God. We are not an independent church. முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட ஒரு சபை கிடையாது. இது Church of God உடைய ஒரு கிளையாய் காணப்படுகிறது. We have an organization called Church of God. Head office is in Cleveland, US, and we have an organization called New Testament Church of God. எங்களுக்கு ஒரு ஓவர்சியர் இருக்கிறாங்க, பிஷப் ஜோ குரியன். ஸோ அவங்களுக்கு கூட காணப்படுகிறோம். We don't have a practice of prophesizing in especially the new year, like அங்கே நடக்கு இங்கே நடக்கு. We don't have it, that kind of a formalities, but instead we believe in the word of God. ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தின் மேலே நம்பிக்கையாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவர் எதற்காக என்றால் ஒரு தரிசனத்தோடு இந்த வருஷத்தில் செயல்படும்படியாக. இருக்கீங்களா? So God has given a word in my mind, and I want to share this today, not just to keep it like a kind of a prophecy or things like that. Instead, God is giving for this church specifically. இந்த சபைக்காக ஆண்டவர் கொடுக்கிற காரியம், இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற காரியம் நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக இது எதற்கென்று பார்த்தீங்கன்னா, this specific promise for this church, and what this all about, to set a spiritual direction, ஆவிக்குரிய ஒரு
நோக்கத்தை, ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த டைரக்ஷனில் நீங்கள் போங்க என்று ஆண்டவர் நம்ம நடத்துகிறவர் முதலாவதாக. ரெண்டாவது, இது தரிசனமாய் ஆண்டவர் கொடுக்குற இந்த வருஷத்தில் எதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இது தேவ வார்த்தையை நம்ம ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணுமா, அதை ஐக்கியப்பட்டு இது வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா என்று ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பிரயாணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். முக்கியமாக இதனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அஸ் a theme for this year. It's a desire for double. Can you look into the next neighbor and say, desire the double? நீங்க desire என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா விருப்பம் அப்படின்லாம், விரும்பணும். இதை இங்கிலீஷில் நான் டிக்ஷனரியில் பார்த்தேன். இந்த டிசையர்னா என்னன்னா, a strong feeling of wanting to have something or wishing for something to happen. இது வந்துட்டு விருப்பம் கிடையாது பாருங்க, விருப்பத்துக்கும் மேலே. இப்போ தமிழில் விருப்பம்னு போட்டுடுறாங்க, அடைஞ்சே தீரணும் நான். a deep desire, desire the double. இப்போ சாதாரணமாக ஆண்டர் சொல்லலை, சும்மா எதிர்பாருங்கன்னெலாம் சொல்லலை. ஆண்டர் சொல்கிறாரு the desire the double. ஆண்டுடைய காரியத்தில் எதற்காக என்றால், பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என் காரியமாக யார் போவான் என்று. முதலாவதாக திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறார். ரெண்டாவது, பிரியமானவர்களே, தேவனுடைய முக்கியமாக ஆண்டவர் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 16-20 வரைக்கும் வாசினா, God has given a great commission for the church. முக்கியமாக சபையாக ஒவ்வொருத்தருக்கும் அங்கே பங்கு உண்டு. இது சபைனா ஒரு பாஸ்டருக்குன்னு கிடையாது. உண்மையாக சபை என்றால் நீங்கள் எல்லாருக்கும் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம். The Lord, we are living in the last days. God expects everyone to have a deep desire for the Lord. ஆண்டவருக்காக ஒரு ஏதாவது காரியத்தை நான் ஆண்டவருக்காக செய்யணும். என் குடும்பமாக, ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவாக, இது மாத்திரமல்ல சபையாக ஆண்டவருக்காக எதனா செய்யணும் அப்படின்னும் போது, what God is expecting from you and me is you and me should have a deep desire, a desire the double. அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கணும்னா, ஏதோ எதிர்பார்க்காதீங்க. பாருங்க, ஆண்டவர் எந்த வாழ்க்கையிலும், எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு பட்டணங்களாய் போனார். அவர் கலிலேயாவுக்கு போனார், அது மாத்திரமல்ல சமரியா பட்டணத்துக்கும் போனார். அது மாத்திரமல்ல அவர் யூதயா, அப்புறம் அங்கே இருக்கிற பகுதி முழுதுமாக போனார். அங்கே போகிற இடங்களில் எல்லாமே ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையிலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கிரியிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர் சுற்றித் திரிந்தார். ஆனால் அவர் சொந்த ஊர் பட்டணத்துக்கு போகிற வெளியில் ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? People don't have a desire to receive something from the Lord. I strongly believe each and every one of you have desire to sit in the Lord's presence and enter into the 2026 in His feet, that you have some kind of desire. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த வருஷத்தில் I just want to encourage you, have a deep desire and not for something. Instead you have to desire the double. சொல்லலாமா சத்தமாக? desire the double. இன்றைக்கு நாளில் கூட சுருக்கமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக ஒரு 5 காரியங்களை உங்கள்கிட்ட சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ டிசைர்? ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் கேட்க விரும்புகிறேன். எதை விரும்புகிறீங்க? நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை விரும்புகிறீங்க? ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் சம் டிசைர், ரைட்? எதை விரும்புகிறீங்க? ஸோ நான் இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்குது. நீங்கள் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வெப்சைட்டில் போய் பேங்க், ஒரு HSBC பேங்க்னு வச்சுங்களேன், யூ வாண்ட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டு த கால் சென்டர் பீப்புள். என்ன பண்ணுவீங்க? ஒரு சாட் பாட் வந்துருச்சு இப்போலாம், இல்லையா? போன வட்டேன் வாட் டு யூ வாண்ட் அப்படின்றாங்க. நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். எலியாவுக்கும் எலிசாக்கும் ஒரு கான்வர்சேஷன். எலியா கேட்குறாரு, இங்கே ஆஸ்க் வாட் மே ஐ டூ அப்படி டைப் பண்ணிருக்கிறார். உடனே எலிசாவா என்ன பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்க்குறேன். ப்ளீஸ் லெட் a double portion of your spirit be upon me. அந்த ஒரு காரியம் யோசிச்சு பார்க்குறேன். அவன் என்ன எதிர்பார்க்குறான்? What kind of deep desire Elisha has on Elijah? தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தவன். Biblical scholars, they say they had a relationship nearly around roughly 10 years.
10 வருடங்களாக அவன் எலிசாவுக்கு ஊழியம் செய்தவனாய், எலியாவுக்கு ஊழியம் செய்தான் எலிசா காணப்பட்டான். ஆல்மோஸ்ட் நியர்லி 10 years. இவனுக்கு தெரியும் இவனோட அசைவு ஒவ்வொன்றும். எலிசாக்கு எலியாவின் அசைவு ஒவ்வொன்றும் பழக்கமானதாய் காணப்படுகிறது. He knows every movement, where he goes and what God puts in his heart, and how mighty things that prophet Elijah did for his people Israelites. எலிசா அதை கண்டு கொண்டான், கடைசி நிமிடம் என்றும் கண்டு கொண்டான். சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் வருகை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். ஆண்டவரோட வருகைக்குள்ளாக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சபையினுடைய தரிசனமே இதுதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. We have to prepare the church for second coming of Jesus Christ, to strengthen the believers in the word of God and anointing, to seek and save the lost and to make them disciples and to raise the next generation for the Lord. தேவனுக்காக நீங்கள் எழும்பி ஆக வேண்டும். இதனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், you should have some sort of a desire. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. இருக்கீங்களா? ஏதாவது எதிர்பாருங்க. ஆண்டவர் சில காரியங்கள் அவருடைய சொந்த பட்டணத்துக்கு போகிற வேளையில அவர் ஒன்றும் செய்ய முடியல. காரியம் என்னன்னா, தேவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு தேவ ஜனங்களுக்கு இல்லை. So I just want to urge you in your spirit today, have a deep desire to do something for the Lord, but not just like doing something, but your desire the double. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எதுனா, நீங்க ஒன்றை வச்சு செய்ய முடியாது. The Elisha understood what that it needed for him. அவனுக்கு என்ன தேவை என்றது அவன் அறிந்து கொண்டான். இந்த காலத்திற்கு தேவ ஜனம் எதிரி வேண்டும் என்றால் சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தது நீங்கள் காலத்தை நடத்துறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. You can't be a blessing for your city, you can't blessing for your family, you can't be a blessing for your own children, you can't blessing for your family. Beloved, I want to encourage you today, if you God wants you to be used mightily and you want to be a blessing to the other people, you have to have a desire the double. இருக்கீங்களா? வாஞ்சிக்கணும், ஆண்டவருக்காக வாஞ்சிக்கணும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை 2025 வரைக்கும் நடந்தது போதும். எதிர்பாருங்க ஆண்டவரத்துல இருந்து, லார்ட் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது வேண்டாம் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. You have to have the desire, the double. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. எப்பவுமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ காலையில் எழுந்துக்கிறீங்களா, வேதத்தை திறக்கிற வேளையில், லார்ட் ஐ வாண்ட் டு ரிசீவ் சம்திங் டுடே. ஜபத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிறீங்களா, லார்ட் ஐ வாண்ட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ வேர்ட் ஃப்ரம் யூ லார்ட். ஜபத்தில் நீங்கள் இருக்கிற போது யாருக்குன்னா வீட்டுக்கு போகிறீங்களா, இஃப் யூ கோயிங் டு எனி பிளேசஸ், people who invite you, expect something greater, that you have to have that kind of a spirit that Elisha longed in his life. உங்களோட வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புனா, சும்மா எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பெக்ட் சம்திங் கிரேட்டர். பிகாஸ் ஏசு கிறிஸ்துவுக்கே எப்படிப்பட்டது, அப்போஸ்தலர் 10:30 அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இரட்டதனையாய் அதிகமாய் காணப்பட்டதுனால தான் அவர் நன்மை செய்கிறவரை சொல்லியிருந்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை வெறுமையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். Just you have to make a full stop. When you enter into this year 2026, expect something greater from the Lord. Because எலிஷாவோட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி பாருங்க. அவனுக்கே கொஞ்சம் ஓவரா இருந்திருக்கும். எப்படி எலிசா கேட்கறவில்ல, ரொம்ப ஓவரா பேசுறானோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் மேனேஜருக்குள்ள போயிட்டு ஆஃபீஸில் இருக்கீங்க, அப்ரைசல் ப்ரமோஷனுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஆட்கள் போயிட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட போய் உங்கள் ப்ரமோஷன் டியூ அப்படின்னு நினச்சிங்க. நீங்கள் போயிட்டு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு என்ன ப்ரமோஷன் வேணும்னா, உங்கள் மேனேஜரே உங்களோட ஒரு லெவல் தான் ப்ரமோஷனில் இருப்பார். நீங்கள் ஓட்டுனே உங்களோட எனக்கு ஒரு பாதி அதிகமான ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன நினைப்பார்? யோசிச்சு பாருங்கள். இவன் ரொம்ப ஓவராக கேட்குறானாக்கும், யோசிக்கலாம் இல்லையா? பட் God wants you to have that kind of a desire. Because only God can use those people who have the zeal and passion and the desire the double. சொல்லுங்களேன், desire the double. Elisha asked Elijah a life defining question. அவன் எதிர்பார்த்து சொன்ன காரியம் என்னன்னா, ஒரு வாழ்க்கையை வரையறுக்கும் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன?
எனக்கு ரெண்டத்தனையாய் வேணும் என்று. ஆனால் எலிசா விதியை வரையறுக்கும் ஒரு பதிலை கொடுத்தார். He has gave a destiny defining answer. எப்படின்னா என் வாழ்க்கைக்கு என்ன வேணும், தேவ ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்டவனை காணப்படணும், எலியாவின் வாழ்க்கையில் இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்டதை ஆசீர்வதிக்கிறது நான் கண்டேன், அதை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதமாய் என் ஜனங்களுக்கு, என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு, இந்த சமுதாயத்திற்கு நான் விளங்க வேண்டும் என்று எலிசாவின் தரிசனம், எலிசாவின் வாஞ்சை, எலிசாவின் உடைய the desire of Elijah. Elisa, you everyone, from little one to elder, you should have the desire, the double. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். இந்த நாளில் you have that kind of a desire. சும்மா சாதாரண ஒரு எதிர்பார்ப்பல்ல, you have to have ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிலிருந்து எதிர்பாருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கல தான் கொடுப்பார். தாகமுள்ளவன் மேல தண்ணீரை கொடுப்பேன் ஆண்டு சொல்லிக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும் வேதம் சொல்லுகிறது. குறிப்பாக நான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி இதுதான், வாட் ஆர் யூ ஆஸ்கிங் ஃபார்? எதை நீங்கள் கேட்குறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார். நீங்கள் எதை கேட்குறீங்க? ஐ லீவ் இட் வித் யூ. Some people might ask for something else, like a worldly thing. I want to tell you, my beloved, God will give beyond everything. சாலமோனுக்கு கர்த்தர் கேட்டார். அவன் இருதயத்துக்கு ரொம்ப விருப்பமானவனாக இருந்தான். அவன் கேட்டான், ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். ஆண்டவர் பாருங்க, அவன் எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாக தான் கொடுக்குறவர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னா, அவர் வேண்டுதலுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். Don't underestimate the power and anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் குறைச்சி இடப்படாதீங்க. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம், என் தேவன் பெரியவர், என் சூழ்நிலை காட்டிலும் பெரியவர், அவர் வல்லமையை காட்டிலும் பெரியவர், என்னுடைய பலவீனங்களை காட்டிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை காட்டிலும் பெரியவர், என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்று ஒரு கண்ணோட்டம் வேணும். For that you need to have that kind of a desire for the Lord. முதலாவதாக திருப்பிக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட காரியம் வேணும்னா, the desire, the double requires a deep hunger. நான் 5 காரியங்களை மத்தியில் குயிக்காக போக விரும்புகிறேன், நோட் பண்ணிக்கங்க. The desire, the double requires deep hunger. ஏன் அப்படின்னா, வசனம் 9ஆம் வசனம் கடைசி பகுதியில் போடப்பட்டிருக்கு, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே it's requires, if you want to have a double portion in your life, right, that requires a hunger, a deep hunger. சாதாரண hunger கிடையாது, பசிக்கணும் உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேலே, தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே, வார்த்தையின் மேலே, வசனத்தின் மேலே, தேவ சமூகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு பசி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. You should have a deep, the desire, the double requires a deep hunger. அவனுக்கு இவ்வளோ தாகமாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. எலியாவை பார்க்குறான், எனக்கு அப்படி ஒரு அந்த அபிஷேகத்தை போல இரட்டத்தனையான அபிஷேகம் எனக்கு வேணும்னு. That's a hunger should be born in this 2026 in your spirit. உங்களோட ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு பசி பிறக்க வேண்டும் உங்களுக்கு. அது ஒரு பசி. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? So the double portion was the first born inheritance. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபாகம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17, அது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த 15லேருந்து நீங்கள் வாசினா தெரியும். என்ன போடப்பட்டுன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 ஒய்ஃப், ஒரு மூத்த ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப் இருக்கா, ரெண்டாவது இன்னொரு ஒய்ஃப் இருக்கா. அவன் விரும்புகிறதெல்லாம் வந்து 2வது ஒய்ஃபை தான் விரும்புகிறான். அப்படி தான் வசனம் போடப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் விரும்பாத ஒரு ஒய்ஃப் யார்? பெரிய ஒய்ஃப், அதான் ஃபஸ்ட் ஒய்ஃபு. செகண்ட் ஒய்ஃபை அவன் விரும்பலை. செகண்ட் ஒய்ஃபை ரொம்ப விரும்புகிறான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை பிறகுது, செகண்ட் ஒய்ஃப்க்கும் குழந்தை பிறகுது. யாக்கோபு மாதிரி வச்சுக்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஃபஸ்ட் பர்சன், உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களுக்கு பிடிக்காத மனைவிக்கு பிறந்த முதல் தலைச்ச பிள்ளைக்கு தான் அவன் பங்கு பிரிக்கிறான் தெரியுங்களா? சொத்தை பிரிக்கும் போது 2 தனியான போர்ஷன் அவனுக்கு தான். இருக்கீங்களா? So you and me should have the double portion of inheritance, that kind of a zeal that Bible says that நீங்கள் நானும் கிறிஸ்துவோடு கூட அவர் சுதந்திரவாளியாய் உடன் சுதந்திரவாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, அவரோடு கூட அவருக்கு உண்டான காரியங்களில் அதை ஆண்டவர் சொல்லிட்டார். பார்த்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வான். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, whoever have a desire, Christ will walk along with him and he will do mighty things. அதுதான் அர்த்தம் அதுக்கு.
அவர் நம்மளோடு கூட இருந்து அந்த வாஞ்சை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களை கொண்டு அவர் உங்களோடு கூட இருந்து வல்லமையான காரியத்தை அவர் நாமத்திற்காக நீங்கள் செய்வீங்க. இருக்கீங்களா? தட் யூ ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஹங்கர் இன் யுவர் ஸ்பிரிட். உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில் அந்த தாகம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ஹேவ் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ thirst and hunger in your life? நாட் அதுதான் போட்டிருக்கேன், டீப் ஹங்கர். சும்மா பசி கிடையாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க காட்டு பசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போனாங்கன்னா அங்கே சாப்பாடு இவ்வளோ முடிஞ்சோ சாப்பிடுவோம். இப்போ தான் முடியாது, இந்த வயசாகிடுச்சு இல்லையா? சின்ன வயசுலலாம் we are in 20s, then people will go for a wedding and then they will eat as much as possible. ஏன் அப்படின்னா அந்த வயது அந்த மாதிரி. நம்மளுக்கு எப்படின்னா அந்த காரியத்தை எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா? நீங்கள் காலேபிடத்தில் பார்க்கலாம். யோசுவாவும் காலேபும் ஒரே காரியத்தில் தான் அவங்கள் கடந்து சென்றார்கள். பட் யோசுவா தலைவனாய் மாறிட்டான். காலேபுக்கு வயது 80க்கு மேலே, 85 ஆயிடுச்சு. அவன் அந்த யோசுவா கிட்ட சொல்கிறான், அந்த மலை நாட்டை எனக்குள்ளே கொடு. தட் டீப் டிசையர். டோன்ட் லுக் தட் ஓகே ஐம் கெட் ஓல்ட் அண்ட் ஐ வாண்ட் டு go back to my old age and then no. ஆண்டவருக்கு உங்களுக்கு வாஞ்சை இருந்தாலே போதும். காலேபை பார்க்க நம்மளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாருங்க, யூ ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஹங்கர் இன் யோர் லைஃப், த டீப் ஹங்கர் ஃபார் த லார்ட். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஒரு விஷயம் கூட, பரிசுத்தமானவரே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் மை beloved, மத்தேயு 7:8 கேட்குற எல்லாரும் பெற்றுக்கொள்வீருங்க, கேட்கிற ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வீர்கள். 2வது சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த இரட்டத்தனியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். சரிங்களா? ஸோ வாட் ஐ வாண்ட் எம்ஃபசைஸ், யூ cannot receive what you do not desire. நீங்கள் வாஞ்சிக்காத ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த வருஷத்தில் வாஞ்சை இல்லை அப்படின்னா ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. That's what I just want to emphasize you. Desire the double requires deep hunger. The deep hunger. ஒன்னே ஒன்று ஆண்டவருக்கு சொல்லலாம், Lord, I need more of you, Lord. சொல்லலாமா? I need more of you, Father. I need more of you, Lord. சொல்லுங்களேன், more of you. I need more of your love. I need more of your power. I need more of your love, oh Father. ஆண்டவர் ஒரு நிமிஷமாக எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஒரு 2 minutesல வந்துட்டு என்ட்ரிங் இன்டு தி நியூ இயர். ஆண்டர்கிட்ட ஒரு சின்ன கோரஸ் மாத்திரம், மோ லவ், மோ பவர், மோர் ஆஃப் யூ இன் மை லைஃப். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? ஒரு விஷயம் கூட மியூசிக் போடுறவங்க கொஞ்சம் மின்னுக்கு வாங்க தம்பி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எம்ஃபசைஸ் இட். ஆண்டர் பிரசன்னத்தில் போகிற வழியில் துதியோடு கூட இந்த இடத்துல கடந்து செல்லலாம். ஒரு விஷயம் கூட, மோர் ஆஃப் யூ ஃபாதர். நாட் தட் தம்பி, கூட தட் ஸ்லைட். Praise you, Jesus. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் துதிக்கலாம். புது வருஷத்துக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். Praise you, Jesus. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my strength. And I will worship you with all of my strength, for you are my Lord. Oh, you are my Lord. Oh, we worship you, Jesus. Oh, love, more power, more of you in my life. Love, more power, more of you in my life. And I will worship you with
ஆண்டவரே இந்த புது வருஷத்துல, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல ராஜா, புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிற வேளையில Lord, we need more of your love, Father. கேளுங்களேன், ஆண்டவரை ஒரு சேகர துதிக்கலாம். பரிசுத்தமானவரே, உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்களேன். I need more of your love. If you have been filled with the God's love, my beloved, you will be filled with thy power. ஒவ்வொருத்தரை ஆண்டவரத்தில் வாஞ்சித்து கேளுங்க. ஆண்டவர் சத்தத்தை வைத்து சொல்லுங்களேன், Lord, I need more of your power, Lord. I need more of your love, Lord Jesus. Lord, fill your people, each and every one, oh God, the Lord, with thy love, oh Father, Lord. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே, fill us with the desire for the double portion of Father, Lord. Each and every one, oh Father, who gathered today, Lord, be filled with thy presence, oh Lord of us, Lord. இந்த புதிய வருஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய கிருபைகளை கர்த்தர் அந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே, புதிய வரங்களினாலே, புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய அன்பிலே ஆண்டவரே நாங்கள் பெருகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். தேவ கிருபையிலே, தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். கொடுத்த இந்த 2026க்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். தேவ கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிற ஐயா, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே புதிய அன்பு எங்களுக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆதி அன்பில் நாங்கள் திறந்து விலக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. Lord, fill us with the first love of Father. ஆண்டவரே ஆதி அன்புக்குள்ளாக எங்கள் ஜனங்கள் திரும்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Father, for this 2026, oh Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. Thank you for your grace, oh Lord of Jesus. Oh, we thank you, Jesus. Thank you for this new year of Mass, Lord. Oh, we thank you, Father. Greet everyone with a... So, we're running short with the time. I just want to quickly run through some of the things that God has put my mind. Okay. So, ரெண்டாவது காரியம் பார்க்கலாம் இன்னைக்கு. Just want to turn towards 2 Kings chapter 2 verse 2 to 6. இங்கே ஒரு காரியம் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெண்டாவது காரியம் நீங்கள் எதை பார்க்கணும்னா, இட் ரெக்வயர்ஸ் அ டீப் பர்சிஸ்டன்ஸ். தமிழ் என்ன சொல்வீங்க? பர்சிஸ்டன்ஸ்னால் என்னன்னா, ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு உங்களுக்கு. Desire the double requires the deep persistence. இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they are in a place called கில்கால். கில்கால்ன்ற இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இருந்து ஆண்டவர் பெத்தேலுக்கு போகும்படியாக சொல்லுகிறார். இங்கே நீங்கள் 2ஆம் அதிகாரம் முழுதுமையாக வாசிச்சா தான் அந்த காரியம் தெரியும். பட் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் டு கோ இன் டீப். பட் இஃப் யூ டர்ன் டுவர்ட்ஸ் verse 2, verse 4 and verse 6, what is happening here specifically? Prophet Elijah, God has informed him he is going to take to heaven, right? எலிசா அதை கண்டு கொண்டான். என்ன நடக்குது? ஆண்டவரிடத்தில் ஏதாவது காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்ததுனால அங்கே வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். He is saying that, okay, I'm going to, God is taking me and God is asking me to go to a place called Gilgal to Bethel. அங்கே 2ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். So Bethel means it's a new beginning. Bethel means it's a new beginning. இப்போ புது வருஷம் வந்துட்டு உங்களுக்கு புது காரியம் இல்லையா? என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. I don't know who is going to what's going to happen this year. I am not a prophet, I am a pastor of the church. What God's word has put in my mind, I want to emphasize a couple of things. இங்கே கில்கால் என்றால் புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம் இருந்து அவங்க எங்கே போகணும் அப்படின்னா பெத்தேலுக்கு போக வேண்டும். பெத்தேலுக்கு போகணும்னா they have to travel for 13 miles minimum. அங்கே எப்படின்னா அப்பில் டவுன்ஹில் இருக்கும் அங்கே எல்லாமே இல்லையா? அங்கே பிரயாசப்பட்டு போகிறாரு. சரி, அவர் தானே போகிறார், நம்ம இங்கிருந்துலான்னு கிடையாது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களை வாழ்க்கையில் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பிரயாசப்பட்டு போகணும். இருக்கீங்களா? The desire will push you. You should have a deep persistence. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் வேணும். I want to do something for the Lord. I want to mold myself. ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். காலையில் நான் இந்த நாட்களில் தேவ பிரசனத்தில் காணப்படக்க போகிறேன்.
நான் என்னோடய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், ஒரு டிசிப்ளின்குள்ளே நான் வரப்போகிறேன், ஆண்டவருக்காக சாதிக்கணும் என்ற காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு ஆண்டோடைய பிரசன்னத்தில் நான் இருந்துட்டதுக்கு அப்புறம் தான் உலக காரியங்களை போக போகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு ஹேவ் த டிசையர் ஃபார் டபுள் ரெக்வயர்ஸ் அ டீப் பர்சிஸ்டன்ஸ். சும்மா கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். The double portion, not everyone will get it. If you have deep desire and deep persistence, you will receive it. அவன் பாருங்க 12 13 மைல்ஸ் கணக்கில் அவன் நடக்கிறான், அவனோடு கூட பிரயாசப்பட்டு போகிறான். அங்கே தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் காணப்படுகிறார்கள். They are prophet sons. எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறாராமா, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்றான். அப்புறம் கில்காலிலேருந்து என்ன பண்ணுறான், பெத்தேலுக்கு போன அப்புறம் பெத்தேலேருந்து எரிக்கோவுக்கு போகிறான். எரிக்கோவிலேருந்து அங்கே 12 மைல் அங்கேயும். They traveled almost from Gilgal to Bethel and Bethel to Jericho and Jericho to Jordan. You know how much miles they have? He has traveled completely. It's almost nearly 50 miles. ஏறக்குறைய ஒரு 46லேருந்து 50 மைல் பிரயாசப்பட்டு போகிறான். அவன் விட்டுருக்கலாமே, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. You know what is happening here? Elijah is testing his persistence. He asked for something greater. Is he really capable to receive the double portion from the Lord? God is testing. Is he capable to receive the double portion from the Lord? ஆண்டவர் இடத்துல ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, யூ ஷுட் ஹாவ் அ டீப் பர்சிஸ்டன்ஸ். ஆண்டவருக்குள்ளாக ஒரு விடாப்புடியான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 50 மைல்ஸ் இட் ட்ராவல்ட். பிரியமானல, நான் இந்த பிக்சரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இங்கே கில்கால் காணப்படுகிறது இல்லையா? இதுதான் கில்கால். கில்காலிருந்து the company of prophets to Bethel tells Elisha that the Lord is going to take Elijah away. that அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும். அப்புறம் பெத்தேலிருந்து என்ன பண்ணுறான், அவன் ஜெரிக்கோக்கு ட்ராவல் பண்ணுறான். அங்கேயும் அதே காரியம் நடக்குது. ஜெரிக்கோலிருந்து அவன் ஜார்டன் போகிற வேளையில் எல்லாவற்றையும் பார்க்குறான். அதே காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், ரூத்தின் இடத்துல பார்க்கலாம். அவன் அடிமை பெண்ணாகி இருக்கிறாள், ஓர்பா கூட இருக்கிறா. 2 பேரையும் நகோமி சொல்கிறா, மருமக்களை நீங்கள் திரும்பி போயிடுங்கன்னு. நகோமி என்ன பண்ணுறா, திரும்பி போயிட்டா. நகோமியுடைய வாழ்க்கை வேத புஸ்தகத்தில் காணலை. ஓப்ராவின் ஒரு வார்த்தை, ஒரு அங்கேயே முடிஞ்சிச்சு சாப்டர். டபுள் போர்ஷன் கிடையாது. எப்படி வாழ்ந்தா, எப்படி இருந்தா, எப்படி மரிச்சா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நகோமியுடைய வார்த்தைக்கு நகோமி கூட இருக்கும்படியாக ரூத்து அந்த பர்சிஸ்டன்ஸ் பிடிச்சிட்டா தெரியுங்களா? அவள் சந்ததியில் வந்தவர் இயேசு கிறிஸ்து. If you have that persistence to follow Jesus, உங்களோட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்புகளை, உங்களுடைய சபையின் வாழ்க்கையில் அந்த பர்சிஸ்டன்ஸை விரும்புங்க. ஆண்டவர் நீங்கள் நகோமியா வாழணுமா, இல்லைன்னா ரூத், அதாவது ஓப்ராவாய் வாழ வேண்டுமா, இல்லைன்னா ரூத்தாய் மாற வேண்டுமான்றது உங்கள் கையில் ஆண்டவர் விடுறார். இருக்கீங்களா? ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? தேவனுடைய பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்க. the principle of God. You have to understand the principle of God. நீங்கள் சில காரியங்கள் கேட்கலாம், God has promised me this, but why it's not fulfilled? One thing I want to give you an advice. எப்படின்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படி பலிக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா, அவருடைய பிரமாணத்தின்படி தான். அதுக்கு வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கட்டளையின் அடிப்படையில் விளங்கும். இருக்கீங்களா? அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சுனா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் உபாக புஸ்தகத்தில் எடுத்தீங்கன்னா, முதல் 15 அதிகாரத்தில் ஆண்டு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு, கடைசியாக அது 15 ஆண்டு சொல்கிறாரு, சாபத்தை கொடுக்குறாரு. இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படிலாம் நடக்கும். அதே போல தான் ஆண்டவர், இஃப் யூ ஹாவ் த டிசையர் த டபுள், இட் ரிக்வயர்ஸ் டீப் பர்சிஸ்டன்ஸ். நீங்கள் நகோமியா, நீங்கள் ரூத்தாய் இல்லைனா ஓப்ராவை வாழப்போக விரும்புகிறீன்றது உங்களிடத்தில் இருக்குது. பட் வாட் காட் வாண்ட்ஸ் இஸ் யூ ஹாவ் டு ஹாவ் த டிசையர் ஃபார் த டபுள். The truth is, those who desire the double must refuse distractions. உங்கள் வாழ்க்கையில் அதே காரணம் வரும். நிறைய காரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சில காரியங்களில் டிலேஸ் காணப்படலாம். or else you might have a discouragement. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ வேதத்தில் பாருங்கள், ரூத் எதனா ஒரு சின்ன காரியங்களில், ஐயோ நானும் ஓப்ராவை போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே யோசிக்கவே இல்லை. இட்ஸ் நாட் ஹேப்பன் இமீடியட்லி. The magic doesn't have immediately. அவளோட வாழ்க்கை மாறிடலை இம்மீடியட்டாகவே. அவள் எல்லா காரியங்களையும்
அவர் அனுசரிச்சுட்டு போய் நாட்கள் சென்றது. ஆண்டவர் போவாஸை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, have the deep desire requires deep persistence. Next, துரிதமாக போகலாம். Desire the double requires deep alignment. நீங்கள் இசைந்து போகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போது எலியாக்கும் எலிசாக்கும் உறவு நான் சொன்னேன். எப்படிப்பட்ட உறவு? மேக்ஸிமம் more than 10 years they said that. around 10 years, 10 வருடங்களாக ஒன்றாக சேர்ந்தார்கள். அவங்க கில்காலுக்கு போகிற வழியில், கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு போகிற வழியில், பெத்தேலில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரயாசப்பட்டு எங்கே வராங்க? யோர்தானுக்கு வராங்க. யோர்தானுக்கு ஜெரிகோவுக்கு வராங்க. ஜெரிகோவிலிருந்து யோர்தானுக்கு கடந்து செல்கிற வழியில் they had a deep discernment. அவங்களுக்குள்ளாக ஒரு எலிசாக்கு அவங்க நல்லா தெரியுது, எலியாக்கு கூட சேர்ந்து போகணும்னு சொல்லிட்டு. தட்ஸ் இஸ் கால்ட் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் இன் ஸ்பிரிட். உங்கள் குடும்பத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்கள் மத்தியில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். தேவக்கு ஆசீர்வாதம் பெறணும்னா உங்கள் குடும்பங்களில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். குடும்பங்களுக்குள்ள ஒரு அலைன்மெண்ட். சில்ட்ரன் ஷுட் ஹேவ் அலைன்மெண்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ் தட் ஹேவ் அ டிசையர். இப்போ பெற்றோர்கள் ஒரு காரியம் சொல்கிறாங்களா பிள்ளைங்களை, நீங்கள் கீழ்ப்படிங்க. இஃப் பேரண்ட் இஸ் சேயிங் சம்திங், just obey. Just obey. Blindly obey to your parents. I just want to encourage the little children here. Have alignment with your family. ரைட்? இருக்கீங்களா? பெற்றோர்கள் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளோடு இசைந்து போக பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இசைவு, அதே மாதிரி சபையிலையும் ஒரு இசைவு இருக்கணும். ஆல் தி சர்ச் பீப்புள், லீடர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஒரு இசைந்து காணப்படணும். வேதம் சொல்லுகிறது அப்படி இசைந்து செயல்படுகிறதுல அது சாதாரணமாக நடந்துடலாம். இட்ஸ் டசன்ட் தட் அந்த டீப் அலைன்மெண்ட் will not happen automatically. ஏதோ எதர்ச்சியாக நடந்துடாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ zeal for that. பேஷன் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எலிசா had to be a right place at the right time and at the right posture. சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவன் இருக்கிறான். பாருங்கள், அவன் கில்காலுக்கு போகிறேன்னும் போது அவன் ஆயத்தமாக போகிறான். அவன் கூட போய் நிற்கிறான். எத்தனை நாள் ட்ராவல் பண்ணால் எனக்கு தெரியல. 50 miles they walked. அந்த நாட்களில் வாகனங்கள் கிடையாது. I don't know how long, how fast they walked. I don't know whether all these things happened within a day or 1 week or 2 weeks. I don't know. But அவனும் ரெண்டு பேரும், எலியாவும் எலிசாவும், they aligned to each other. எலியா போகிற இடத்துக்கெல்லாம் தேவ பிரசன்னத்தை தாங்கி போகிறான். பிரியமான நீங்கள் குடும்பமாக சபையாகி கூட நீங்கள் என்ன பண்ணணுமா, அப்படி தான் அலைன் பண்ணியிருக்கணும். யூ ஹாவ் டு ஹாவ் அ deep desire to align with each and everyone. இசைந்து செயல்படுகிறவர்களை காணப்படணும். சங்கீதம் 133 சங்கீதம் 1-3 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனம் போடப்பட்டிருக்கு? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வலிகிறதும் அவனுடைய அங்கியில் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்குற பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா, each and every one of the brothers and sisters, you have to align with each other. Don't function independently. இருக்கீங்களா? தனிப்பட்டு செயல்பட முடியாது. நிறைய குடும்பங்கள் எப்படிமா இருக்குது? தனிப்பட்டு செயல்படுகிறது குடும்பங்களில் கூட. Husband have a different opinion, wife will have a different opinion, children have a different opinion. The same thing it happens in the church as well. சபைகளில் அப்படி நடக்கக்கூடாது. Everyone should align to each other. ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்கிறாரே, அந்த மகனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, அவனோட இசைந்து போகணும். இருக்கீங்களா? பாருங்க, that desire brings anointing in your life. எலியாவின் வாழ்க்கையில் இருந்த அபிஷேகம் எலிசாக்கு வந்தது காரணம் தெரியுங்களா? Elisa has aligned with the vision and the anointing of Elijah. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுற ஒரு anointing. That's a corporate anointing. எப்போல்லாம் கேதர் பண்ணுறோமோ அதிலெல்லாம் ஒரு அனாயிண்டிங். சபை கூடி வரும்போது ஒரு அனாயிண்டிங் இருக்கும். குடும்ப ஜபத்தில் நீங்கள் அனாயிண்டிங் காணப்படும். தேவ சமூகத்தில் ஒரு சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், ஒரு பிரதர்ஸ் ஃபெலோஷிப், ஒரு அனாயிண்டிங் காணப்படும். யூ ஹாவ் டு ஹாவ் த டிசையர் த டபுள் requires deep alignment. சாதாரண உறவு கிடையாது, டீப் alignment. You should have break all your differences. குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி போடுங்க. I just want to encourage you. பிள்ளைகள் மத்தியில், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில், அது மாத்திரமல்ல சபையிலையும், if you have different opinions, try to throw it out. Try to align with each other. God given one vision. God has given ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்குறாருனா அவங்களோட என்ன செய்யுங்க. ஓகே பாஸ்டர் இது செய்யலாம், பாஸ்டர் சொல்கிறாரு, ஓகே இது செய்யலாம், வாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு செய்யணும். ஓகே, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் செய்யலான்னும் போது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இணைஞ்சிக்கணும். அதே போல் சபையும் குடும்பமும் அப்படி தான், தேவ ராஜ்யம் அப்படி தான் கட்டப்படும். புரியுதுங்களா? இட் ரெக்வயர்ஸ் டீப் எலிமெண்ட்.
அலைன் யுவர் லோக்கல் சர்ச் இன் ஃபெலோஷிப். இருக்கீங்களா? அண்ட் இன் ஒன்னஸ், நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படணும். அண்ட் இன் ஷேரிங், இன் கேரிங், எல்லாத்துலேயும் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படணும். ஏதாவது காரியம் நடக்குதா, ஒரு மனம். குடும்பங்களிலும் அப்படி தான் காணப்படணும். வாட் யூ ஷுட் அலைன் வித் யுவர் லீடர்ஷிப் வித் ஒன் வாய்ஸ். உங்களோட சபையில் ஒரு போதகரோடு ஒரு மனம், லீடர்ஷிப்லேருந்து ஒரு மனம். அதே மாதிரி தான் பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சபை ஒரு காரியம் நடக்குதா, ஒரு லைஃப் குரூப் மீட்டிங், ஒரு மென்ஸ் ஃபெலோஷிப், ஒரு லேடிஸ் ஃபெலோஷிப், அங்கே ஒரு மனம். சபையில் அப்படி இருக்கிற வேலையில் குடும்பங்களும் அப்படி தான் இருக்கும். குடும்பங்கள் அப்படி ஃபாலோ பண்ணும்போது சபையை அப்படி ஃபாலோ பண்ணிட்டோம். இருக்கீங்களா? தட் ஒன்னஸ் இன் த லார்ட் தட் வில் பிரிங் அ டீப் அலைன்மெண்ட் அண்ட் அட் லாஸ்ட் த அலைன்மெண்ட் அட்ராக்ட்ஸ் அனாயிண்டிங். ஏன்னா வசனம் சொல்லுகிறது இல்லையா, சகோதரர்கள் ஒருமித்து பாசம் பண்ணுகிறதுல அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பிரியப்படுவார். அங்கே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். குடும்பங்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, தனிப்பட்ட விதத்தில் உண்டு. ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. முதல் அலைன் வித் த வேர்ட் ஆஃப் காட், டீப் டிசையர் ஃபார் த வேர்ட், ரைட்? தேவ சமூகத்து பரிசுத்த ஆவியினரோடு ஒரு அலைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். இஃப் ஹோலி ஸ்பிரிட் இன்சிஸ்டிங் சர்டன் திங்ஸ், கிவ் ப்ரெஃபரன்ஸ் டு த காட் அண்ட் God's timings. And fourth thing, desire the double requires deep continuity and not competition. பாருங்க, அவன் யோசிக்கலை எலியாவினுடைய ஊழியம் முடிந்ததுன்னு சொல்லலை. அவன் எலியாவின் ஊழியத்தை அவன் தொடர்தான் அவன் பார்க்குறான். எலிசா did not replace Elijah, he continued the work. இருக்கீங்களா? It doesn't complete, he continued. அவன் தொடர்ச்சியாக அந்த எலியா எப்படிலாம் செஞ்சானோ, அற்புதங்களை செஞ்சானோ, அதெல்லாம் எலியா அதை காட்டிலும் அதிகமாக செஞ்சுருக்கிறான். வேதத்தில் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். The greater thing Elisha did, Prophet Elisha, he continued. The desire, the double requires deep continuity. நீங்கள் வாழ்க்கையில் எதை செய்கிறீங்களோ உங்களுடைய தொடர்ச்சியை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க. தொடர்ந்து முன்னேறி கொண்டு போக பாருங்கள். நீங்கள் குடும்ப ஜெபத்தை விடாதீங்க. ஒரு இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுங்க. இவ்வளோ வசனம் வாசிப்பேன், குடும்பத்தை ஜெபத்துக்கு நான் வருவேன்றது பிரேக் எடுக்கலாம். சில நேரங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வரலாம், சோர்வுகள் காணப்படலாம். லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன் ஆஸ் அ ஃபேமிலிஸ், ஆஸ் அ சர்ச். அதே மாதிரி சபையிலையும் அப்படியே தான். நீங்கள் என்ன பண்ணால் யூ ஷுட் ஹாவ் அ டீப் கண்டினியூட்டி ஃபார் வாட் எவர் தட் யூ புட். என்னுடைய ஓவர்சியர் பிஷப் ஜோ குரின் அவர் அடிக்கடி சொல்கிறது உண்டு தான். அவர் ஆல்மோஸ்ட் இஸ் நியர்லி மோர் தென் 60+. அவர் அநேகர் பார்த்து கேட்பாங்களாம், பாஸ்டர் வென் யூ ஆர் கோயிங் டு கெட் ரிட்டையர்? அவர் சொல்லுவாராம், ஐ எம் நாட் கோயிங் டு கெட் ரிட்டையர், இன்ஸ்டட் ஐ எம் கோயிங் டு புட் ரீடயர் இன் மை கார். டயரை புதுசாக மாற்றிட்டு நான் ஓட போகிறேன் ஆண்டவருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உங்களுக்கு வேண்டும். இருக்கீங்களா? தட் யூ ஷுட் ஹாவ் அ டீப் கண்டினியூட்டி. எலிஷா டிசன்ட் want to do something different. கேயாசி இருந்தான் கூட, அவனுக்கு தரிசனம்லாம் வேற. அவன் உலகத்தின் காரியத்தில் மனதெல்லாம் இருந்தது கேயாசிக்கு. எலிசாவோட சிந்தை எப்படிமா இருக்குது தெரியுங்களா? I want to do for the Lord. I want to build the kingdom. I want to build my family for the Lord. I want to build my children's for the Lord. I want to build this church for the Lord. தேவ ராஜ்யத்தை நான் கட்டுகிறோம். இந்த பட்டணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த சபையில் வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய பணியை நான் தொடர்ந்து செய்வேன். அப்படி ஒரு தரிசனம். The deep desire needs the desire, the double requires the deep continuity. இருக்கீங்களா? This year is not about surviving, it's all about advancing. You have to take one step ahead. உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தொடர்ச்சியாக முன்னேறி செல்லுங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், desire the double requires deep actions. அந்த காரியங்களை என்ன பண்ணுறான்? எரிக்கோக்கு தாண்டிட்டு யோர்தான் பகுதியில் வருகிற வேலையில் கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு, எலிசா விட மாட்டான். அக்கினி ரதம் வந்து அவங்களை ரெண்டாய் என்ன பண்ணுறது? அவங்க 2 பேருக்கும் மத்தியில் நிற்கிறதுனால எலியாக்கும் எலிசாக்கும் ஒரு டிஸ்டன்ஸை கர்த்தர் உண்டு பண்ணி எலியாவை ஆண்டவர் வரத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற வெளியில் அவன் அன்னார்ந்து பார்த்தான். எலியா சொன்னதை போல எலியாவினுடைய சால்வை அவன் மேலே விழுந்ததில் he received a double portion that requires deep action. என்ன பண்ணான் தெரியுங்களா? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது எப்படிப்பட்ட பார்க்க தான் இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா அக்கறைக்கு பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருக்காதீங்க. ஆண்டருக்காக ஏதாவது செய்யுங்க. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் your children to do something for the Lord. Do something for the Lord as a church, as a family, right?
யூ ஆஸ்க் யுவர் சில்ட்ரன்ஸ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். நீங்கள் எழும்புங்க. நீங்கள் எழும்புனீங்கன்னா பிள்ளைங்க உங்களை பார்த்து எழும்புவாங்க. இருக்கீங்களா? நீங்கள் எழும்புனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வில் see what how you lead a life. நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கவனித்து தான் அதன்படி தான் செய்வாங்களே தவிர மற்றபடி கிடையாது. அதனால் நீங்கள் எழும்புனீங்கன்னா பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். இவன் என்ன பண்ணுறான்? எலியா போன அப்புறம் யார் தேவஜனத்தை நடத்துது? அவன் வாஞ்சலாம் அதுதான். He rose and he wants something greater. Desire the double and it requires actions. அவன் என்ன பண்ண தெரியுங்களா? எடுத்து Elia struck the Jordan with confidence. The double portion is proven with faith and it acts per his faith. இந்த புது வருஷத்தில் take bold steps because you desire for the double. you அகலக்காலை வைங்க. என்ன காரியம் தெரியுமா? அகலக்கால் ஆண்டவருக்காக குடும்பத்தில் ஒரு அகலக்கால் வைங்க. தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு அகலக்கால் வைங்க. என்னால் முடியாது. ஆமாம், முடியாது தான். பிகாஸ் ஐ பிலீவ் இட் இன் த லார்ட்ஸ் டபுள் போர்ஷன். காட்ஸ் அனாயிண்டிங் கேன் மேக் இட் ஹேப்பன். என்னால் முடியாது தான். பலத்தை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உங்கள் பலனை காட்டிலும். சரிங்களா? நம்ம ஆண்டவருடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க? எலியாவின் இருந்த ரெட்ட தண்ணியான அபிஷேகம் எலிசா மேலே இருந்ததுனால அவன் என்ன பண்ணால்? he walked in truth. The anointing you receive must be activated. சாதாரணமாக விஷயமா இருக்காதீங்க. டோன்ட் பி லைக் a normal Christian life. ஆண்டர் சித்தமே கிடையாது அது. சாதாரண வந்தேன், சாதாரண போகணும். நோ, desire something for the Lord. இருக்கீங்களா? நீங்கள் அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணுன்றதை மாத்திர சொல்லிடுறேன். what this double portion gives in my Christian life. நீங்கள் கேட்குறீங்க, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I don't want to go in deep. The double portion resulted in greater miracles. எலியாவின் வாழ்க்கையில் பலமான ஒரு அற்புதங்களை செஞ்சான். He did greater miracles. என்ன நடந்தது? அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியை வாசினாலே தெரியும். எலிசா மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் பலமாய் யோர்தானை பிளந்தார். ரெண்டாவது அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19-22 பார்க்குறோம். He healed the polluted water. 2 ராஜாக்கள் 2:23-25 சொல்லுகிறது. He established a spiritual authority. அங்கே அவனை பார்த்து பரிகசிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அவன் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது அபிஷேகத்தினால. அங்கே காட்டிலிருந்து கரடிகள் வந்து அவனை மார்க் பண்ண ஆட்கள் எல்லாம் பட்சித்து போட்டது வேதத்தில் பார்க்குறோம். ரெண்டாவது, with the double portion of anointing, what he did, he multiplied the provision. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7. எலிஷா multiplied a widow's oil until the vessels were full. இதெல்லாம் எலியா செஞ்சான். காரணம் தெரியுங்களா? he had the double portion of the anointing. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே போகலாம். he purified the death and danger. அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக 2 ராஜாக்களில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது பிறகாக அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? he did greater miracles. The wider impact he did in his life and has a deeper compassion. அங்கே என்ன பண்ணுறது? சுனமைட் உமன், அவங்க இருந்த ஒரே ஒரு பிள்ளை இறந்து போகுது. அவன் போயிட்டு மனது உருகிறான். அந்த இடத்துல பிள்ளை இடத்துல அவன் போய் அந்த பிள்ளை மேலே விழுந்து அந்த மரித்த பிள்ளை மேலே ஒரு மனதுருகி ஆண்டத்தில் ஜெபம் பண்ணுறான். அந்த இரட்டத்தினின் அபிஷேகத்தின் மூலமாக செத்தவனையும் உயிரோடு எடுக்க வச்சான். எலியாவை காட்டிலும் எலிசா செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. if God willing, I will continue this next week. What 10 greater things Elisha did with this double portion. Right? I don't have time now. I'm to close it with this prayer. Elisha did greater things because you desire for the double. இதனால் எல்லாம் எழுந்து நிற்கலாம் ஒரு விஷயம் கூட. ஆண்ட இடத்துல கேளுங்க. ஆண்ட இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆழ்ந்த பசி இருக்கா? You have a deep hunger. Do you have a deep persistence? You have a deep alignment. You have a deep continuity. And you have a deep actions to do, my beloved. Desire for double. ஆண்டவருடைய நாட்டில் கேட்குற எல்லாருக்கும் ஆண்டர் கொடுக்குற வல்லவரை கரங்களை உயர்த்தி ஆண்டர்கள் சொல்லலாமா? கரங்களை உயர்த்துங்க. ஆண்டர்கள் கேளுங்க. Lord, I need more of you, Father. வெக்கப்படாதீங்க. ஆண்டர்கள் கேளுங்க. Just look into the Lord's presence. Lord, I need more of you, Lord. சொல்லுங்க. ஆண்டர்கள் சொல்லுங்களேன். பேசுங்களேன். சத்தம் அவ்வளோதானா? இந்த ராத்திரி வெளியில் ஆண்டர்கள் பேசுங்களேன். Lord, I need more of you, Father. I need more of you, Jesus. I need more of your love, Father. I need more of your presence, Father. சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. Lord, I need more of your portion, Father. I need the double portion that Elijah had, Lord. That Elisha had, Lord. ஆண்டவரை கேளுங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமானவரே, இந்த நாளில் ஆண்டவரே
வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவீராக. Lord, we need the desire for the double portion of Father in our life, Lord. Let the family, whoever came today, Lord, let them receive the double portion in 2026. The deep desire that they had in their hearts, Lord, let their flame, their fire in their hearts, oh Father, each and every moment, every day, Lord. அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. தயவாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீ நடத்தி பாதுகாத்து போஷித்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட குடும்ப வாழ்க்கையில், சமுதாயத்தில், இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவர், இந்த நாளில் வந்தது நல்லதென்று அறிந்து கொள்ள விதமாக தேவநீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி பெரிய காரியங்களை வருஷத்தில் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.